ஏன்னா பேர்ட்ஸோட எக்ஸ்பிரேஷன் வந்து ஹியூமனுக்கு அவ்வளவு நல்லது இல்லைங்கிறாங்க. பேர்ட்ஸ்னா எல்லா பேர்ட்ஸும் நம்ம சொல்ல முடியாது. மெயினா வந்து இப்ப சொல்றது எந்த பேர்ட்ஸும் நம்ம கூடவே இருக்காது. எந்த பேர்ட்ஸும் நம்ம கூடவே இருக்காது. ஸ்பேரோவும் வந்து நம்ம கூட இருக்காது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னா எக் லேயிங்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கும். வந்து இங்கேயே இருக்காது. அது எக் லே பண்ணும். அது ஹேச்லிங் ஆன அப்புறம் அந்த ஃபீடிங்காக ரெகுலரா வரும். அவ்வளவுதான். மத்தபடி நெஸ்ட்லே எல்லாம் இருக்காது. இன்னொன்னு அது ரொம்ப சின்னது. ஸோ வேஸ்ட் வந்து அப்படியே ஏர்லயே கலந்து போயிடும். ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம ஆக்சுவலா நிறைய போட்டோவை பார்த்து பார்த்து அது ஆக்சுவலா என்ன சைஸ்ல இருக்குன்னு நம்ம மறந்துட்டோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் டவுட் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. இவ்வளவுதான் இருக்கும் அது. அந்த ஹோல் சைஸ் அதுல ஒரு ஹோல் இருக்கும். ஒரு 1.5 இன்ச்சு தான் அந்த ஹோல். அதுதான் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. அது ரொம்ப சின்னது. அதுல எடுத்துக்கிற ஃபுட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அது வேஸ்ட் வந்து நம்ம டர்ட்டி ஆக்கிறோம் அந்த பிரச்சனை வராது. அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம கேஜிங் பண்ணல இது. கேஜிங் பண்ற பேர்ட்ஸுக்கு நம்ம க்ளீன் பண்ணணும், அதை பண்ணணும். இது அது நம்ம பண்ண கிடையாது. நம்ம ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்கணும். இயற்கையா ஒரு சூழல் இருந்தா எப்படி வந்து அதை நெஸ்டிங் பண்ணி எக்லே பண்ணி ஹேச்லிங் பண்ணிக்கணுமோ அது மாதிரி ஒரு சூழலை மட்டும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர we are not கேஜிங். நம்ம ஜஸ்ட் we are giving a space for increasing the population. அவ்வளவுதான். அதை இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிற அந்த கற்பாம்பூச்சி இதுக்கெல்லாம் நம்ம கிட் யூஸ் பண்றது தான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஏன்னா நம்ம ஊர்ல சேவல் வளர்க்கறது கூட காரணத்தோட தான் வளர்த்துருக்காங்க. சேவல் கூட குழந்தைங்களை பாதுகாக்கணும் அப்படின்றத சேவல் வளர்த்தாங்க. குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லயுமே சேவல் இருந்திருக்கும். ஏன்னா நண்டு பெருக்கை சாப்பிடும், தேல் சாப்பிடும், பூரானை சாப்பிடும். இதெல்லாம் வந்து சேவல் கண்ணில் ஈஸியா சேவலோட தேடல் அப்படி இருக்கும். ஈஸியா கண்டுபிடிச்சு சாப்பிடுவேன். நம்ம கண்ணு கூட தெரியும். நம்ம அதை கவனிக்க மாட்டோம். நம்மளோட தாட் ப்ராசஸும் சேவல் இருக்கிற தாட்டும் வேற. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், ஓடணும், உழைக்கணும், சாசம் மாதிரி எப்படி தான் ஓடுவோம். ஆனா சேவல் அப்படி கிடையாது. தனக்கான ஃபுட் என்னன்றதை தேடிட்டே இருக்கும். தரையில தேடிட்டே இருக்கும். ஸோ ஈஸியா தேல், நண்டு எல்லாத்தையும் தேடி பிடிச்சிடும். குழந்தைங்க இருக்கிறதுல கண்டிப்பா நாட்டு சேவல் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. உங்க தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. தாத்தா பாட்டிகிட்ட கேட்டா அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணத்தோட தான் நம்ம வந்து வச்சிருந்திருக்காங்க. நாய் வளர்க்கறதுல இருந்து, பூனை வளர்க்கறதுல இருந்து, கோழி வளர்க்கறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த ஒரு காரணம் இருக்கு. வந்து